بسم الله الرحمن الرحيم. மருத்துவ சேவையும் இரத்த தான புரட்சியும் என்ற தலைப்பில் மாநில செயலாளர் சகோதரர் சையத் இக்பால் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். பணிகளை மட்டுமே செய்வோம். மார்க்கம் எப்படி இருந்தாலும், மார்க்கத்திலே எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் புகுந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலையே படமாட்டோம். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒரு இயக்கங்கள் இருக்கிறார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு சொல்கிறது. எப்படி நீங்கள் எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீர்களோ, இறைவனை தொழுகிறீர்களோ, நோன்பு வைக்கிறீர்களோ, அப்படி உங்களுடைய அண்டை அயலாருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எப்படி அண்டைகள் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள், நீங்கள் எந்த கஷ்டத்தை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளுங்கள், எந்த சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒரு சில கட்சிகளோடு கூட்டு சேருவோம், எங்களுக்கு மட்டும் நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி பல இயக்கங்கள், பல அரசியல் கட்சிகள் அதை நோக்கி ஒரு சிலர் பயணப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், நாங்கள் சமுதாய பணிகளை மட்டுமே செய்வோம், மார்க்கம் எப்படி இருந்தாலும், மார்க்கத்திலே எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் புகுந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலையே படமாட்டோம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒரு இயக்கங்கள் இருக்கிறார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு சொல்கிறது. எப்படி நீங்கள் எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறீர்களோ, இறைவனை தொழுகிறீர்களோ, நோன்பு வைக்கிறீர்களோ, அப்படி உங்களுடைய அண்டை அயலாருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எப்படி அண்டை அயலான ஒருத்தன் பசித்திருந்தால் நீங்கள் வயிறு புடைக்க உண்ணாதீர்கள் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், ஒரு பக்கத்தை பற்றி மட்டுமே சிந்திப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்கிறது, நீங்கள் எப்படி இபாதத்துகளை செய்கிறீர்களோ அதே போன்று சமுதாய பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இரண்டு கடமைகளும், இரண்டு கண்களையும், மனிதனுக்கு இரண்டு கண்கள் எப்படி தேவையோ அதே போன்று இரண்டு கடமைகளும் நீங்கள் சேர்த்து செய்யுங்கள் என்று இஸ்லாமிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பிரச்சாரம் செய்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரித்தீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய வெளிமுறை. எப்படி எதை சொன்ன நபிகள் நாயகம், எப்படி இறைவன் எந்தெந்த நோயை உருவாக்கி வைத்திருக்கிறானோ அந்த நோய்க்கெல்லாம் மருந்தையும் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம், நீங்கள் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வது என்னுடைய வெளிமுறை என்று சொல்லி இருக்கிறார். அந்த வெளிமுறையைத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த மருத்துவ சேவையிலே, இந்த மருத்துவ சேவையிலே தன்னுடைய காலடிகளை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது, வரலாறுகளாக பதிவு செய்திருக்கிறது. எங்கெங்கே விபத்துகள் நடந்தாலும் சரி, எங்கெங்கே மக்கள் விபத்திலே காயம் ஏற்பட்டு ஆபத்திலே இருந்தாலும் சரி, இல்லை சுனாமி போன்ற அழிவுகள் வந்தாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தொண்டர்கள் உடனடியாக அங்கே களமிறங்கினார்கள். சுனாமியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எப்படி கடலோரத்தில் இருந்த அந்த கடலாளிகள், மீனவர்கள் என்று பல பேர் சொல்வார்கள், ஒரு சில இயக்கத்தினர் அவர்களை கடல் ஆளிகள் என்று சொல்லுவார்கள். அந்த கடலிலே பிழைப்பு நடத்தியவர்கள், கடலிலே மரக்கலம் ஓட்டி தங்கள் வாழ்வை ஓட்டியவர்கள். அந்த மக்கள் கடலை நம்பித்தான் தங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி வந்தார்கள். அந்த மீனவ மக்கள் எல்லாம் கடல் சீற்றம் கண்டு ஊருக்குள்ள நுழைந்த போது எந்த கடலிலே படகை ஓட்டினார்களோ, எந்த கடலிலே நீச்சல் பயின்றார்களோ அந்த கடலோரங்களை விட்டு
அந்த கடலை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அந்த மீனவர்களே நகர்ப்புறத்தை நோக்கி ஓடி வந்த நேரத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் களப்பணியாளர்கள் தான் உடனடியாக ஆர்வமிகு தொண்டர்கள், ஆற்றல் மிகு தொண்டர்கள் உடனடியாக நகர்ப்புறத்திலிருந்து அந்த கடலை நோக்கி முன்னேறி சென்று அங்கே இன்னலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சகோதரரை காத்தார்கள். அவர்களுக்கான சேவையை செய்தார்கள். அதே போன்ற பணியைத்தான் மருத்துவ சேவையிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்கிறது. எப்படி இந்த அறியாமை இருளை நீக்கி அறிவொளியை பாய்ச்ச வந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மூட பழக்க வழக்கங்களை இந்த மார்க்க குருமார்கள் கொண்டு வந்தார்களோ அதே போன்று தான் இந்த சமூக சேவையிலும் இந்த மருத்துவ சேவையிலும் இந்த குருமார்கள் தங்களுடைய எண்ணங்களை மார்க்க ஃபத்வாக்களாக மாற்றி வைத்திருந்தார்கள். எப்படி? நீங்கள் ரத்த தானம் செய்தால் ஹராம், கண் தானம் செய்தால் ஹராம், இப்படி சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தியாக உள்ளம் கொண்ட இளைஞர்களை இவர்கள் அந்த தியாகத்தின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து வந்தார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் தமிழகத்திலே தங்களுடைய கொள்கையை உரத்து சொன்ன போதுதான் இவர்கள் ஓரளவு ஆட்டம் கண்டார்கள். எப்படி? இதற்கு முன்னால் எல்லாம் இதே மத குருமார்கள், எந்த மத குருமார்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்களோ அந்த மூட நம்பிக்கையை பரப்பினார்களோ இவர்களுடைய வீட்டிற்குள்ள இவருடைய உறவினர்கள், இவர்கள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அவசர உதவிக்கு ரத்தம் தேவை என்று சொன்னால் இவர்களுடைய நாடிய இடம் எது தெரியுமா? அந்த சாய் டெஸ்ட், இந்த உதவும் கரங்கள் சாய் டெஸ்ட். இப்படி அதுவும் அப்படி கூட இல்ல, இன்னும் சிறிது அவசர தேவை என்று சொன்னால் சேர்த்து அது RSS இயக்கம் நடத்துகிற டாக்டர் எட்கோவர் பிளட் பேங்கிலும் சென்று ரத்தத்திற்காக காத்து கிடக்கிற நிலைமையிலே இருந்தார்கள். இந்த ஏகத்துவவாதிகள் தமிழகத்திலே பிரச்சாரம் செய்ய முற்பட்ட பிறகுதான் இந்த நிலைமை மாறுகிறது. எப்படி? இவர்கள் சொன்ன ஃபத்வாக்களை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு இல்லை, ஒருவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் ஒரு சமுதாயத்தை காப்பாற்றியவர்கள் ஆவார்கள். இந்த ஹதீஸுகளை இந்த மேடை தோறும் மட்டுமல்லாமல் எங்கெங்கே தெருமுனை பிரச்சாரங்கள் நடக்கிறதோ தெருவாக, ஊராக, கிராமமாக, நகரமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வதனுடைய விளைவு இன்று தமிழகத்திலே 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் ரத்த தானம் செய்த அமைப்பிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் முதலிடத்தை பெற்றது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சென்ற 2007ஆம் ஆண்டிலும் அதே முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட மருத்துவ ரத்த தானத்தினாகட்டும் பல்வேறு மருத்துவ சேவையாகட்டும் மனிதர்கள் இன்னலில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதாகட்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய முதற் பணியாக அங்கே முன்னணியில் இருக்கிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவேன் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற போது ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகத்தின் வழியிலே இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்து வாக்குறுதி மாறாத ரப்பின் உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வாக்கர்தாவனா நிலந்துள்ளார். அஸ்ஸலாமு மாநாடு பார்த்ததில்லை, அருமையாக இருந்தது. மாநாடு திருச்சியிலிருந்து வந்திருக்கிறோம். பெண்கள் கூட்டம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறார்கள். இது எங்களுக்கு தௌஹீத் ஒரு உண்மையான மார்க்கம். எப்படி நாங்கள் மற்ற வித்தியாசப்படுது உண்மையாக அந்த குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காங்க,
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்றத கிளியராக எங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இஸ்லாம் முழுமையாக இருக்குது, அவங்க அதை சொல்லி தரவங்க வந்து முழுமை இல்லாமல் அது இங்கே வந்த பிறகு அது அதிகமான விளக்கங்கள் வந்து மீடியா வேல்டுன்ற இது மற்ற எல்லாமே எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்குது. இது வந்து நல்ல பயனுள்ளதாக 2 நாளும் நல்ல 100% பயனுள்ளதாக இருக்குது. நூல் வெளியீட்டு அமர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு மலேசியாவை சேர்ந்த சகோதரர் ஜஃபுர்லா அவர்கள் தலைமையேற்று நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஓர் இறைவன் அல்லாஹ் ஜன்னா ஷுலாத்தாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வை மலேசிய தௌஹீத் ஜமாத்திற்கு அளித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலேசியாவிலே அண்ணன் வந்திருந்த நேரத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் அறிந்தவர்களாயிருப்பீர்கள். அதன் பிறகு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற எழுச்சி எங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் அதன் மீது மிகுந்த ஈடுபாட்டையும் அதன் மீது மிகுந்த அக்கறையும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் வாயிலாக நாங்கள் தற்பொழுது மலேசியாவிலே எங்களுடைய கிளைகளை அமைத்த வண்ணம் இருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணனுடைய எந்த ஒரு ஆரம்பமும் சரிவையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து வந்ததுதான். இதேதான் எங்களுடைய மலேசிய திருநாட்டிலும் நடந்தது. நிச்சயமாக அதே நாட்டில் மலேசியாவிலே இந்த மலேசிய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அண்ணனை நாங்கள் மீண்டும் வரவழைத்து அங்கே நிச்சயமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்கள் மத்தியிலே கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். இங்கே எனக்கு புத்தக வெளியீட்டு நிகழ்வை வழங்கியிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் இதுவரை தமிழிலே 60க்கும் அதிகமான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று அவர்கள் என்னென்ன படித்தார்களோ, அவர்கள் என்னென்னவெல்லாம் அறிந்திருந்தார்களோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவை அனைத்தையும் நூல் வடிவிலே வெளியிட்டு தமிழில் மட்டும் 60க்கும் அதிகமான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே 2 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இயேசு இறைமகனா என்ற புத்தகம் ஆங்கிலத்திலே ஜீசஸ் சன் ஆஃப் காட் என்ற தலைப்பிலும், மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பிலான அந்த புத்தகம் ப்ரொஃபெட் முஹம்மது தி கிரேட்டஸ்ட் மேன் என்ற தலைப்பிலும் இப்போது வெளியிடப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது உருது மொழியிலும் அண்ணன் அவர்கள் எழுதியவை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. குர்ஆனுடைய தமிழாக்கம், அதனுடைய விளக்க உரை என்று நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாது தமிழில் ஜக்காத் என்ற தலைப்பில் வந்த அந்த புத்தகமும் உருதிலேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கன்னடத்திலே மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தமிழில் உள்ள அந்த புத்தகம் கன்னட மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சிங்களத்தில் 3 நூல்கள், தமிழில் உள்ள அந்த 3 நூல்கள் சிங்கள மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாமிய அடிப்படை கல்வி, ஜக்காத் சட்டங்கள், இஸ்லாம் ஓரிரை கொள்கை ஆகிய இந்த 3 தலைப்பிலான புத்தகங்களும் சிங்கள மொழியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதைவிட அதிகமான மொழிபெயர்ப்பில் எங்களுடைய மலாய் மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு உண்டான எல்லா வசதிகளையும் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மலாய் மொழியிலே இந்த புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கான வேலைகளை செய்து கொடுத்தால் அதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி இந்த புத்தக வெளியீட்டு விழாவை ஆரம்பித்து வைக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தலைப்பிலான இந்த புத்தகம் தற்பொழுது ப்ரொஃபெட் முஹம்மது தி கிரேட்டஸ்ட் மேன் என்ற தலைப்பில் ஆங்கிலத்திலே
வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் வெளியிட அண்ணன் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். முடிச்ச பிறகு என்ன படிக்கலான்ற ஒரு கண்காட்சி இது வந்து சமுதாயத்துக்கு பிளஸ் டூ முடிச்ச பிறகு எங்க வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எப்படி வாங்கணும், எல்லா டீடைல்ஸும் சாஃப்ட்வேர் எல்லா எந்த சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி என்ன சாஃப்ட்வேர் டிஜிட்டல் வேர்ல்டு இப்போ வேலைக்கு போனா ஒண்ணு இல்லைங்க. படிச்சவங்க ஃபேமிலியோட போய் இருக்கலாம். சும்மா ஏழ்மையான வறுமைக்கு இங்கே அது சம்பாதிச்சுட்டு இருந்தது அவ்வளவு செலவு கிடையாது. அண்ணன் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் எங்களிடையே சில வார்த்தைகள் உரையாடும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தௌஹீத் ஜமாத் எழுச்சி மாநாட்டுடைய தலைவர் அவர்களே, இந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய தலைவராக மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற தோழர் அவர்களே, இந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் தோழியர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இத்தகைய எழுச்சி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே மக்கள் சமூக சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. இந்த புத்தகத்தை பி. ஜெயினுல் அபிதீன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தமிழிலே அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இதுவே தமிழிலே வெளியிடப்பட்ட மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற புத்தகத்தினுடைய ஆங்கில வடிவம். என்னை பொறுத்தவரையில இதுவரையில இறையாண்மை மாநாடுகளிலே நான் கலந்து கொண்டதில்லை. இறை நம்பிக்கை இல்லாத என்னை புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அழைத்ததற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவர்களுடைய மனிதாபிமானத்தை, மனித நேயத்தை, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய அவர்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகத்திலே என்னை பொறுத்தவரையிலே தௌஹீத் ஜமாத்தோடு அந்த தோழர்களோடு எனக்கு நெருக்கமான நல்ல பழக்கம் உண்டு. அவர்கள் எல்லா வகையிலும் நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், சமுதாயத்திலே இருக்கின்ற அடிமட்ட மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பதே அவர்களுடைய உயர்ந்த குணமாகும். அவர்களுடைய அமைப்பு, அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. இந்த புத்தகத்திலே பல்வேறு விஷயங்கள் தெளிவுபட எழுதப்பட்டிருக்கின்றன. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் புரொஃபசர் முகமது அவர்கள் சுயமரியாதையை பற்றி அவர் சொல்லியிருப்பதை படிக்கின்ற பொழுது எனக்கெல்லாம் இஸ்லாமிய மதத்திலே பல்வேறு சமூக பிரச்சனைகள் அலசி ஆராயப்பட்டிருக்கின்றன. சுயமரியாதை என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அருமையாக சொல்லியிருக்கின்றார். Besides his insistence that man should never lose his self-respect, the Prophet stressed that no one should sacrifice his self-respect even for the Prophet's sake. அவருக்காக கூட மனிதன் சுயமரியாதையை இழக்கக்கூடாது என்று சொல்வது மட்டுமல்ல, சிலைகளை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மாலையிடுவது, மறந்தவர்களிடத்திலே பூ வைப்பது, இதெல்லாம் பற்றி கூட பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சிலைகளாலேயே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு கூட இந்த கருத்திலே மிகுந்த உடன்பாடு உண்டு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்து மக்களுக்கு எது தேவை, எது தேவையில்லாத விஷயம் என்பதை அறிந்து இந்த புத்தகத்திலே அவர் சொன்னதாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், தெற்கு பகுதியிலிருந்து வருகின்ற தோழியர்களும் தோழர்களும் அன்றாடம் பத்திரிகையை பார்க்கின்றோம். சிலை அவமதிப்பு, சிலை உடைப்பு, சிலையை செருப்பால் அடித்தார்கள், 100 பேர் சாவு, 1000 பஸ்கள் கொளுத்தப்பட்டன, கல்லால் அடிக்கப்பட்டது என்று பத்திரிகையிலே செய்தி பார்க்கின்றோம். ஒரு தலைவரை அவருடைய கொள்கைகளை மதிப்பது என்பது வேறு. ஆனால் அவரை நடுத்தருவிலே நிறுத்தி சிலையாக்கி அவரை வணங்குகின்றோம் என்ற பெயரிலே மூட நம்பிக்கைகளை வளர்ப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. மூட நம்பிக்கையும் அறியாமையும் போக்குகின்ற பணிதான் சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற பணியாகும். அந்த வகையிலே சில வேறுபாடுகள் இருந்தாலும் உடன்பாடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தௌஹீத் ஜமாத் தோழர்களை நான் மதிக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து என்னால் முடிந்த சமுதாய பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் அறியாமை போக வேண்டும் என்பதிலே யாருக்கும் கருத்து மாறுபாடு இருக்க முடியாது. இந்த சமூக அமைப்பிலே சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன, சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. சிலருக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன, பலருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நம்மை பொறுத்தவரையிலே சமூக நீதி என்பது அனைவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அப்படி அனைவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுதுதான் சமுதாயம் சத்துவ சமுதாயமாக இருக்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சிறுபான்மை மக்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு படிப்பதற்கும் வேலை வாய்ப்பிலே சேருவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அவர்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அநீதியை எதிர்த்து போராடுவது ஒரு சமுதாய பணியாகும். அந்த வகையில் இஸ்லாமிய மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த பொழுது நானெல்லாம் அவர்களுடன் இருந்து அவர்களோடு அந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தியவன், போராடியவன். இன்றைக்கு அரசாங்கம் 3.5% இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்று அறிவித்திருக்கிறது. அறிவிப்பை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அந்த அறிவிப்பினால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பயன் கிடைக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தௌஹீத் ஜமாத் பல்வேறு விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே தௌஹீத் ஜமாத்தினுடைய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வரதட்சணை எடுக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீண்டாமை ஒழிய வேண்டும், அறியாமை அகல வேண்டும் என்ற கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு எனக்கு தெரிந்த வகையிலே ஜாதிகள் இல்லாத இருக்கின்ற ஒரு சமூக அமைப்பு இஸ்லாமிய சமூக அமைப்பு தான். இஸ்லாமிய மதம் ஒன்றுதான். கிறித்துவ மதம் கூட ஜாதிகள் இல்லை என்று சொன்னாலும் கூட பத்திரிகையிலே பார்க்கின்றோம், வன்னிய கிறித்தவர்கள், நாடார் கிறித்தவர்கள், தலித் கிறித்தவர்கள், தேவர் கிறித்தவர்கள், இப்படி என்று ஜாதி மதம் ஜாதி இல்லை என்று சொல்லுகின்ற கிறித்துவ மதத்திலே கூட எந்தெந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் மதம் மாறுகின்றார்களோ அந்த ஜாதி பெயரை சொல்லி அங்கே ஒரு அமைப்பு உருவாகிவிட்டது. வன்னிய கிறித்தவர்கள் சுடுகாட்டிலே தலித் கிறித்தவர்கள் பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாது, அந்த தெருவிலே நடக்க முடியாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இந்து மதத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இஸ்லாமிய மதம் ஒன்றுதான்
புதுமையாக மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எடுத்துச் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. வரதட்சணை ஒழிப்பு என்பது ஒரு சமூக பிரச்சனை, அது ஒரு மத பிரச்சனை அல்ல. அறியாமையை போக்குவது என்பது ஒரு சமூக பிரச்சனை, அது மத பிரச்சனை அல்ல. மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் என்பது ஒரு சமூக பிரச்சனை, அது மத பிரச்சனை அல்ல. அந்த வகையிலே பல்வேறு சமூக பிரச்சனைகளை முன்வைத்து தவ்ஹீத் ஜமாத் ஏழை எளிய மக்கள், தாழ்ந்து கிடக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற, சுயமரியாதையை நிலைநிறுத்துகின்ற இந்த இயக்கத்தோடு தொடர்பு எனக்கு உண்டு. அந்த தொடர்பை நான் பெரிதும் மதிக்கின்றேன். என்னையும் மதித்து இந்த மாநாட்டிலே இந்த புத்தகத்தை வாங்குகின்ற அந்த பெருமையை கொடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி ரொம்ப பார்க்க வேண்டிய எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் இந்த லீவில் சுத்தம் செலவு பண்ணி ரொம்ப நல்ல காரியம் தான். ஓடணும் தெரிஞ்சு அதை வந்து முழுமையாக எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் மூலமாக அதை காமிச்சு செய்கிறாங்க. அப்புறம் சினிமா சம்பந்தமாக காட்டி அது அப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரி பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதே மாதிரி மேலும் சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த காலையில் மாநாட்டுக்கு வரும்போது அணிவகுப்பு நடந்துச்சு, அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ பேர் ஒன்றா திரள்றது இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இஸ்லாத்துக்கு. இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வருஷம் மாதம் நடத்தினாங்கன்னா இன்னும் சிறப்பாக மக்கள்லாம் ஒற்றுமைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, ஈஸியாக திருமணங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்கும். உண்மையிலேயே இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும், நிறைய திருமணங்கள், இலவச திருமணங்கள்லாம் நடக்கணும். அதுக்காக நான் வந்து ரொம்ப பெருமை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்